Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம லெமன் டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்தி வேலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அது தேவையான எலுமிச்சம்பழம் பறிக்க நம்ம தோட்டத்துக்கு போகலாங்க. தோட்டத்துக்கு போகும்போது நம்ம அனில் நண்பர் கூட அந்த எலுமிச்சம்பழத்தில் உட்காந்து அழகாக நம்ம வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு பாருங்க. இப்போ நம்ம தேவையான எலுமிச்சம்பழத்தை பறித்து எடுத்துப்போம். இந்த மாதிரி மரத்திலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து எடுத்து செய்யும் போது அதோட சுவையே தனிங்க. இப்போ நம்ம லெமன் டீக்கு தேவையான எலுமிச்சம்பழம் பறிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம எப்படி டீ போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு அதை நசுக்கி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப தட்டிட வேண்டாம், அதோட ஜூஸ் எல்லாம் வெளில வந்துடும். ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். லெமன் டீ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதை குடித்தோம் அப்படின்னா உடனே ஒரு புத்துணர்ச்சி உடலுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க கூட இந்த லெமன் டீயை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை கண்டிப்பாக குறையும். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த இஞ்சி தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம எதில் டீ வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியில் அந்த இஞ்சி நம்ம தட்டி எடுத்துருக்க இஞ்சி சேர்த்துக்கிறோம். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம யூஸ்வலாக வச்சுருக்க டீ தூள், அதாவது வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா டீ போடுறதுக்கு டீ பவுடர், அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு கொதிக்கணுங்க. 1 டம்ளர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளராவது அது சுண்டி வர அளவுக்கு நம்ம அதை கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கொதிச்சாச்சு. பாருங்கள், டீயில் அந்த கலர் இறங்கியிருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ணும்போது எந்த கிளாஸில் சர்வ் பண்ணுறோமோ அதில் இந்த மாதிரி இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு லெமன் ஒரு துண்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க டீயை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்குங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லெமன் டீ பார்த்தீங்கன்னா லெமன் யூஸ்வலாக நம்ம உடம்புல நிறைய வேலைகள் செய்துங்க. ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு நல்லது. அவ்வளோதாங்க, அந்த டீயை நம்ம வடிகட்டிட்டு அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் லெமன் ஜூஸும் ஹனியும் நம்ம எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ தான் நம்ம அதை சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சுவையான லெமன் டீ ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக தயாராகிடுச்சுங்க. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.